सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। यहाँ कर्ण द्वारा सर्व ज्ञानादि कर्ता सहायकः येन पश्यति स आत्मावान् यः पश्यति स आत्मावा। சந்தேகம் இங்க படிக்க வேண்டிய இடம் அநேக உபலப்தகு. இப்போ கரணங்கள் சிலதெல்லாம் இருக்கு, கண்காதெல்லாம் இதெல்லாம் இருக்கு. நான் ஒரு ஸ்லோகம் சொல்றேன். நம்ம தினப்படி தட்சிணாமுத்திர 4வது ஸ்லோகத்தே இந்த ஏமாற்றத்தை தான் சொல்றேன். எப்படி அப்படின்னு கேட்டா, நானா சித்திர கடோதரமா பிரபாஸ்வரம் ஞானம் பத்தே 10 ஓட்டைகள் வழியாக குளத்துக்குள்ள இருக்கிற வெளிச்சம், விளக்கினுடைய வெளிச்சம் ஓட்டை வழியா வெளியில வருது. இவன் என்ன நினைச்சிருக்கான், ஓட்டை தான் வெளிச்சத்தை கொடுக்கறதுன்னு நினைக்கிற மாதிரி நமக்கு கோலகங்கள் இந்திரியங்கள் எல்லாம் உள்ள இருக்கிற சைத்தன்யத்தை வாங்கிட்டு இது வெளிச்சம் உள்ளதாக ஆடு. ஒரிஜினலி இதுதான் வெளிச்சம்னு ஏமாறுவாங்க. அப்ப எது இது வித்தி ஞானம் ஆத்மாவா, வித்தி ஞானத்தை வித்தி ஞானமா பண்றது ஆத்மாவான்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதான் விஷயம். ஆனா பல விதமான ரூப ஞானத்துக்கு கண்ணு, சப்த ஞானத்துக்கு காது, ரச ஞானத்துக்கு நாக்கு, கந்த ஞானத்துக்கு மூக்கு, ஸ்பர்ச ஞானத்துக்கு தொக்கு. இது இவ்வளவுக்கும் காமனாக மனதுன்னு ஒண்ணு இருக்கு. அது எல்லாத்தோடையும் கலந்து அப்புறம்தான் அது ஆத்மாவினால வெளிச்சமா இருக்கு. அப்ப அந்த மனசுன்னு ஒரு ஒண்ணு இருக்கு. அதுதான் பல விதமாக கண் வழியா வரும்போது ரூபாதாரா, காது வழியா வரும்போது சப்தாதாரா விருத்தி, மூக்கு வழியா வரும்போது கந்தாதாரா விருத்தி, நாக்கு வழியா வரும்போது ரசாதாரா விருத்தி, சொத்து வழியா வரும்போது ஸ்பர்ஷாதாரா விருத்தி அடையுது. அதே போல மனதுக்குன்னே ஆலோசனை, சந்தேகம், இப்படி அப்படி அதெல்லாம் நிறைய பேருக்கு சொல்ல போறாரு. அது ஒண்ணுதான் ஆத்மாவுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட். அவருக்கு கீழே வேலை செய்யறது இந்த இந்திரியங்கள் எல்லாம் இப்படியாக இருக்கு. இப்படியும் வச்சுட்டு வேலை செய்ய இதெல்லாம் வேலை செய்யறதுனால அவருக்காக புரிய வைக்கிறதுக்காக வந்திருக்கு இந்த உடம்புல எல்லாம். ஸ்ரோத்ரம் மனசோ மனோ யத்வாச்சோ அவாச்சம் சமுப்ராணஸ்ய பிராணஹ அப்படின்னு ஸ்நானோபனிஷத் சொல்லுது இல்லையா, அது மாதிரி இருப்பான். அப்போ ஏதஸ்ய உபலப்தத்தாக ஹிருதய மனோரூபஸ்ய கரணஸ்ய, இந்த மனதுங்கிற மெயினான ஒரு கருவி இருக்கு. அதுக்குதான் பஞ்ச ஞானேந்திரியாகார விருத்திகள், பஞ்ச கர்மேந்திரியங்கள் வழியா வேலைகள்ல தெரிவிக்கிற விருத்திகள்லாம் வருது. அதெல்லாம் என்னென்ன வருதுன்னு சொல்ல போறாரு. உபலப்தா ஆத்மா எவ்வளவையும் தாண்டி வரும் சேத்தனமா இருக்கிறவரை நாம புரிஞ்சுக்கணும். ஆத்மானஹாஸ்மாகம் பவிதமர்ஹதி நிச்சயம் பண்ணிட்டு வேண்டாம். யோஜனை பண்ணி அந்த முடிவு பண்ணிருக்காங்கிறதையும் ஆயிடுச்சு. அப்போ என்னென்ன விருத்திகள்லாம் எப்படி எல்லாம் வருது அப்படின்னு சொல்லணும். ஆஸ்மாக்கம் பவிதமர்ஹதி புள்ளியெல்லாம் நிச்சயம் கிருதவந்தா ததந்தகரணோபாதி அந்தகரணம் என்பதும் ஒரு கருவியாயிடுச்சு. இதை வச்சிருந்து உள்ள புரிஞ்சுக்கிறார் இல்லையா. ரூபஜாதா, கந்தஸ்ரோத, சப்தஸ்ரோதா, கந்தாதா இதெல்லாம் வருது. உபலப்து பிரஜான ரூபஸ்ய, அவர் வெறும் அறிவு மட்டும்தான் அவர். பிரம்மணஹா உபலப்தியர்த்தாக, அதை தெரிவிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் வருது. யாஹா அந்தகரண
சுகுதுக்காதிகளை தெரிவிக்கிறது சில புத்தி. வெளியில இருக்கிற சப்த ஸ்பரிசாதிகளை தெரிவிக்கிறது சில புத்திகள். இதெல்லாம் இருக்கு. அதைத்தான் கனெக்ட் பண்ணி சொல்றது இந்த உபனிஷத்து வேடிக்கை. சஞ்ஞானம், சஞ்ஞானம்னு ஒண்ணு. அப்படின்னா என்னது அப்படின்னா சஞ்ஞப்தி, அதேதான் பொதுவான அறிவு. சேதன பாவா, அதாவது கான்சியஸ்னஸ், பரிச்சயம் தெரியக்கூடிய தன்மை. ஆஜ்ஞானம், ஆஜ்ஞப்தி, ஈஸ்வர பாவா, ஆளுமைன்னு சொல்றாங்க, பர்சனல். அதாவது நாம் இவ்வாழையில அடக்கி ஆளணுங்கிற ஒரு எண்ணம், ஐஸ்வர பாவம். விஞ்ஞானம் ரொம்ப சட்லாண்டிபம், கலாதிபரிஞானம், ஞானம் அதாவது சங்கீதம் கலைகள் எல்லாம் கற்றுக்கிறதுங்கிற ஒரு தன்மை. பிரஜானம், பிரஜப்தி, பிரஜதா, பொதுவா அறிவர், அறிவாளி அப்படின்னு சொல்றாங்க. பிரஜப்தி அதாவது பிரஜதா, இவர் நல்ல விஷயம் தெரிஞ்சவர்னு சொல்லக்கூடிய பொதுவான மேதா, கிரந்த தாரண சாமர்த்தியம், பல விஷயங்களை சொந்தமா வச்சிருக்கக்கூடிய சாமர்த்தியத்துக்கு மேதா. மேதாம் மஞ்சரசோ மேதா துப்தம் கல்கயோ தது மேதாம் மத்யம் பிரஜாபதிர் மேதா பத்னிர்ததாது மே அப்சராசு ஜயா மேதாகம் சர்வேஷு ஜெயன்மனः தெய்வீயாவானுஷி. உபநயனத்துல அந்த பையனுக்கு இவ்வளவு மந்திரங்களை சொல்லி ஹோமம் பண்ணு. பலசமாய தரிச்சுக்கிற சக்தி சாமர்த்தியம், அதுவும் மனதனுடைய வித்துதான். திருஷ்டி, இந்திரியத்வாரா, கண்காது வழியாக வரக்கூடிய வெளிப்பொருளுடைய அறிவு. இந்திரியத்வாரா சர்வ விஷயோபலப்தி, இதுவும் மனசனுடைய ஒரு வேலை. திருப்தி, காரணம், ஒரு தைரியம், கரேஜியஸ். அவசன்னானாம் சரீரேந்திரியாணாம், சரீரேந்திரியாணாம் கம்புபெட் ஏயா உத்தம் பவதி. சோர்வடையும் பொழுது மனதில் ஒரு உற்சாகம் வந்து தைரியப்படுத்தும். உத்தம் பலம்னா நிறுத்தல், தொங்கி விழத்தை பிடிச்சி நிறுத்தல். சரீரம் உத்வஹந்தி, அது ஒண்ணு நமக்கு இல்லைன்னா அப்படியே தொங்கி போய் வந்துருவோம். பல டிசப்பாயின்மெண்ட்ஸ் மனதை வந்து போகும்போது திருப்தின்னு ஒண்ணு வந்துதான் நம்ம காப்பாற்ற. பொதுவான திங்கிங், மனிஷா, அதை லாஜிக்கா திங்க் பண்றதுக்கு இவருக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும். ஒண்ணுமே இல்லாம இண்டிபெண்டன்ஸ் அல்ல, ஐக்கியம் வச்சோட மனிஷான ஐக்கியம். ஜோதி, இதெல்லாம் ஒரு தன்மை. சேதசா விஜாதி துக்கித்வபாவா, அதாவது ஒரு ஃபீல், கொஞ்சம் கிளீனா வலிக்கிறதுங்கிறத உணர்ந்து ஒரு விதமான ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறது கூட ஒரு இதான். ஏன்னா சொரணை இல்லாதவாறு கிளீனாலும் முடியாது. இந்த விருத்தியை விளையாட்டிட்டால மறந்து போச்சுன்னு சொல்றாங்க. அதனால இந்த ஜோதிங்கிறது துக்கம் சுகங்கள் எல்லாம் துக்கித்துவம், எஸ்பெஷலி வலிக்கிறதுன்னு உணர்வு. ஸ்மிருதி, ஸ்மரணம், பழசெல்லாம் ரிமம்பர். சங்கல்பா, இது நல்லது, இது கெடுதல், இது சேப்பு, இது வெளுப்பு. சுககிருஷ்ணாதிபாதேன சங்கல்பனம் ரூபாதினாம். கிரதுன்னா டெசிஷன். பல தினம் யோஜனை பண்ணி ஒரு தினம் முடிவெடுக்கிறதுக்கு கிரது. அத்தியவசாயா இருக்கு. அசுகு, அசுகுன்னு என்ன? பிராணனாதி ஜீவன கிரியா நிமித்தா விருத்தி. இன்ஹேல் எக்ஸேல் போயிட்டு இருக்கு. இது போறதுனாலதான் நம்ம உயிரோடு இருக்கோம். பிராணனாதி ஜீவன கிரியா நிமித்தா விருத்தி, அது ஒரு விருத்தி. காமஹா, காமஹான்னா என்ன? எத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஆசை. அசன்னிகித, அசன்னிகித விஷயாகாங்ஷா கிருஷ்ணா. இந்த
எங்கேயோ இருக்கிறது வானம் 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 வானம்னு நாம அதை போட்டு ஆங்கரிங் வசஹா வசஹான்னு சொன்னதுக்கு ஸ்ரீபதிகரா தெரிகிறார்களா பெண்ணாசி அதனால வர இன்பங்கள் எல்லாம் நினைக்கிறது வசான்னு பேசுவதுக்கார் இந்த அர்த்தம் கண்ணா அர்த்தம் வசா இத்தேவம் இவ்வளவு ஐட்டங்கள் என்னென்ன ஐட்டம் சொன்னோம் ஒன்னொன்னு சற்று டிஃபரன்ஸ் தான் சஞ்ஞானம் ஆஜானம் விஜயானம் பிரஜானம் மேதா மூலத்து மேதா திருஷ்மனிஷா ஜோதிஸ்மதி சங்கல்பா சுக்காமஹா பசைதி அப்படியே 2 3 16 சாமான் இருக்கு 16 விதமான சொல்லியிருக்கின்றோம் பிரதானிக காம சங்கல்போ விஜிகித்சா ஸ்ரத்தா ஸ்ரத்தா செத்திரதி சர்வம் மனையேவா என்னென்ன விதமா எல்லாம் வருதோ இந்த மனிதனுடைய பல விதமான ஆங்கிள் இருக்கிறதான் அது ஒரு சொல்லும் இவ்வளவுக்கும் ஆதாரமான சைத்தன்யம் ஆத்மான்னு முடிக்கிறது இப்படி அநேக விதமான சத்தியவிசனோடு இருக்க மனதிற்கு எதே எதது ஹிருதயம் மனசு ஏதது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா சொன்னா ஹிருதயம் அல்லது மனது சொல்லலாம் சர்வாண்யேவ ஏதானி பிரஜானஸ்ய நாமதேயானி பவந்தி அப்படின்னு வருது கிம் புனஸ்தேகம் அநேகதா பின்னம் கரணி இத்யேவ ஆத்யாஹ அந்தఃகரண விருத்தயः உபலப்துः உபலப்தத்வாத் சுத்த பிரஜான ரூபஸ்ய பிரம்மணः உபாதி பூதாः பியூர் கான்சியஸா இருக்கிற ஆத்மாவை புரிய வைக்கிறதுக்குள்ளதான லிமிட்டிங் ஏஜென்ட் உபாதி ஜனித குண நாமதேயானி சஞ்ஞானாதி சர்வாணி இந்த 16 விதமா சொன்னதெல்லாம் வெறும் இப்போ திதிப்புங்கிறது ஒண்ணுதானே எத்தனை விதமான பட்சங்கள்ல வெவ்வேறு பேரை அடைஞ்சு அந்த திதிப்புக்கு வித்தியாசம் கூட அப்பப்ப தெரியும். ரெண்டாவது சக்கர திதிப்பு வேற, வெள்ளம் திதிப்பு வேற, கற்கண்டு திதிப்பு வேற, மாம்பழ திதிப்பு வேற, பலாச்சார திதிப்பு வேற. சோ மெனி வெரைட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் எஸ்வைனால அனுபவிச்சாதான் தெரியும். ஆனா பொதுவாக திதிப்புங்கிறதுக்குள்ள இதெல்லாம் அடங்கும். எப்படி பிரதாரண்யத்துல துத்திரி வாக்கியத்துல பல விதமான சவுண்ட் இருக்கு. எல்லாம் அந்த துத்திரி சவுண்டுங்கிற ஒண்ணுக்குள்ள அடங்கும். வீணையில பல விதமான ராகங்கள்லாம் வந்தாலும் இந்த வீணை சப்தங்கிற சாமானியத்தை அடங்கும். அதுபோல ஆத்ம சைத்தன்யம் ஒண்ணுக்குள்ள இதெல்லாம் அடங்கும். சுத்த விஞ்ஞான ரூபஸ்ய பிரம்மணः உபாதி பூதாः ததுபாதி ஜனித குணநாமதேயானி ஸ்ரோதா மந்தா ஆசாதா சங்கல்பயிதானி பிரஜப்யமாத்திரஸ்ய பிரஜானஸ்ய நாமதேயானி ஸ்வதஹா சாட்சாத். அவருக்கு இந்த விவேத விதமான வேறுபாடோடு கூடின பேர்கள் கிடையாது. ததா சோக்தம் பிராணேன பிராணன்மேவ பிராணோ நாம பவதி. மூச்சு விடும்போது மூச்சு விடுறார், நுகரும் போது நுகர்றார், பார்க்கும் போது பார்க்கிறார். இவர் எதுவுமே ஃபேன்ல சுத்துறது, லைட்ல எரியறது, ரேடியோல பாடுறது, வீடியோல ஆடுறது என்னது கரெக்ட் ஒண்ணும் அப்படிங்கிற வரைக்கும் ஆச்சு. ஏஷ பிரம்மா ஏஷ இந்திரஹாங்கிற கண்டம் ஆரம்பிக்கணும். ஏஷ பிரம்மா ஏஷ இந்திர ஏஷ பிரஜாபதிரேதே சர்வே தேவா இமானி ச பஞ்ச மகாபூதானி பிருத்திவி வாயுராகாச ஆபோ ஜோதிஷி. மாற்றி சொல்றீங்க நாம நம்ம அப்படி ஏகானி இமானி சக்ஷுத்ர மிஸ்ராணி வா உலகத்தை பத்தி சொல்றா. இவரேதான் இந்திரன், இவரேதான் பிரஜாபதி, ஒரே ஆள்தான் அந்தந்த போஸ்ட்ல அந்தந்த பேரு. நானே மருமா வந்தா மாமா, மாமா வந்தா மருமா, மாமனார் வந்தா மாப்பிள்ள, மாப்பிள்ள வந்தா மாமனார், இவ்வளவு பேரும் ஒரே ஆளுக்கு தான் ஆங்கிள் வச்சு. அதே போல பஞ்ச மகாபூதங்களாக இருக்கிறதும்
தேவதைகள்லாம் இதேதான், இவரேதான் பிரம்மா, இவரேதான் இந்திரன், இவரேதான் பிரஜாபதி. ஒரு ஆள் அந்தந்த இடத்துல அந்தந்த பேர்ல சொல்லப்பட பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். அதுக்கப்புறம் அதனால வரக்கூடியதான காம்பினேஷன்ல பௌதிகங்கள் பீஜானி, இதராணி, இதராணி, அண்டஜானி, ஜாதுஜானி, ஸ்வேதஜானி, உத்திஜானி, 4 விதமாக இருக்கு. அண்டஜம்னா முட்டையிலிருந்து வரக்கூடிய பிராணிகள், ஜாதுஜம்னா கர்ப்பப்பையிலேருந்து வரக்கூடிய மனுஷன், மாடு எல்லாம், ஸ்வேதஜான அழுக்கிலேருந்து வரக்கூடிய கிருமிகள், உத்திஜான பூமியை பிளந்து வரக்கூடிய மரம், செடி, கொடிகள். இதெல்லாம் எப்படி அஸ்வாகாம புருஷா ஹஸ்தினோ எல்லாத்தையும் உதாரணம். பசுக்கள், மனிதர்கள், யானைகள், எத்தின் சேதம் பிராணி, பிராணி ஜங்கமஞ்ச அசையக்கூடியதா இருக்கட்டும், அசையக்கூடிய பிராணிகள், பதத்திரிச்ச மேல பறக்கக்கூடியதா இருக்கட்டும், எச்சஸ்தாவரம் அசையாத மரம், செடி, கொடி, மலையா இருக்கட்டும், சர்வம் தது பிரஜானேந்திரம் அறிவினால அழைத்து செல்லப்படுகின்றன. பிரஜானே பிரதிஷ்டிதம் அந்த அறிவினாலதான் ஆதாரம் இருக்கிறது. பிரஜானே லோகா இந்த உலகமே பிரஜையினால நடத்தி செல்லப்படக்கூடியதாக இருக்கு. பிரஜா பிரதிஷ்டா அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமான வஸ்து. பிரஜானம் பிரம்ம இதான் இதனுடைய பாவச்சம். இந்த கான்சியஸ்னஸ் ஒண்ணுதான் நிஜமான பிரம்மம். சயேஷ பிரஜான ரூப ஆத்மா பிரம்ம அபரஹ சர்வசரீரஸ்தஹ பிராணஹ பிரஜாத்மா அந்தக்கரணோபாதிஷு அனுப்பிரவிஷ்டஹ. கதை சொல்றாரு. எல்லாத்துக்கும் பண்ண புத்தகம் முடிஞ்சு போச்சு. ஏஷா இந்திரஹ ஏஷா பிரஜாபதி எல்லாம் இருக்கு. சயேஷ பிரஜான ரூப ஆத்மா பிரம்ம அபரம் சர்வசரீரஸ்த அபரம் பிரம்ம ஏஷ பிரம்மான புல்லிங்கம். இது முக்கியம் இல்ல, உபாதி இருக்கு. பிராணா பிரஜாத்மா அந்தக்கரணோபாதிஷு அனுப்பிரவிஷ்டஹ. அவரேதான் இந்த ஒவ்வொரு உபாதிகளையும் உள்ளே நுழைஞ்சு அதாக இருக்கிறார். எது போல நுழைஞ்சிருக்கார்? ஜலபேதகத சூரியம் பிரதிபிம்பவது. வெவ்வேறு பாத்திரங்கள்ல வெவ்வேறு கலர்ல உள்ளதான ஜலங்கள்ல சூரியனுடைய பிரதிபிம்பம் போலே. அவருக்கு என்ன பேரு? ஹிரண்யகர்பா பிராணா பிரஜாத்மா. சூக்ஷ்ம சரீரோபாதியான ஹிரண்யகர்பர் என்றும் அவருக்கே பிராணன் என்றும் அறிவுக்குடைய சமஷ்டி என்று சொல்லும். ஏஷ பிரம்மா ஏஷ ஏவ இந்திரஹ குணாத் தேவராஜோவா. குணாத்துன்னா என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யம் இருக்குன்றதுனால சொல்லலாம், அல்லது தேவலோகத்து ராஜாவான இந்திராணியினுடைய கணவனாகவும் வச்சுக்கலாம். ஏஷ பிரஜாபதி பிரதமஜ சரீரி. சபை சரீரி பிரதமான முதல்ல உலகத்தெல்லாம் படைக்கிறதுக்கு சிருஷ்டி பண்ணவரும் இவர்தான். சிருஷ்டி பண்ணப்பட்டவர். ஏதோ முகாதி நிர்பேதத்வாரேன அவருதான் முகத்துக்கு அண்டார் அக்னி வந்தது, வாயப்பழந்தார் நெருப்பு வந்தது, அதெல்லாம் சொன்னவும் இல்லை. கீழே உலகத்தை படைக்கும் கடவுள் வர அஜாதையோ லோகபாலா ஜாதா பிரஜாபதி ஏஷ ஏவ இவர்தான். ஏபி ஏதே அஜாதேஹா சர்வே தேவாக. அது சமாதி நேற்றா வந்திருக்கக்கூடிய தேவதைகளும் ஏஷைதான். ஏஷய வாக்கியஹோத்திரஞ்ச பலஞ்சை வாக்கியஹோத்திரன வேதாசக்கதவஞ்சைவ கிருதூனாம் பலமேவ ஜான்னு சூரியன் பார்த்து சொல்லலையா? ஏஷ பிரம்மாச்ச விஷ்ணுச்ச சிவஸ்கந்த பிரஜாபதி மகேந்திரோ தனத காலஹ யமசோ மோஷபாம்பதி பிதரோபசவசாத்யாஹ கஷ்யனோ மருதோ மனோ வாயுர்வன்ய பிரஜா பிராணிருதுகர்த்தா பிரபாகரஹ. அப்படின்னு இவ்வளவு இந்த சூரியனாக சொல்றார். சூரியனை பிரம்மமா வச்சதுனால எல்லா அவர்கிட்ட சொல்ல முடியுதுங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக நமஸ்காங்க. அதுபோல இந்த ஆத்மா தான் எல்லாமா இருக்கார். அந்தந்த உபாதியில அந்தந்த பேர் அடையிறார் இல்லையா?
அப்படின்னு சொல்ற. ஏதோ இமானி சர்வசரீர உபாதான பூதானி பஞ்ச பிருத்திவியானி மகாபூதானி அன்னாநாதத்துவ லட்சணானி ஏதானி. ஒண்ணு புட்டுனால வளர்றோம். அன்னாது இமானி க்ஷுத்ர மிஸ்ராணி க்ஷுத்ரைஹி அல்பைஹி மிஸ்ராணி. சின்ன சின்ன ஜந்துக்கள், அதனுடைய சரீரங்கள் சின்னது. இவ சப்தா அனர்த்ததா க்ஷுத்ர மிஸ்ரம்னா போலே கிடையாது. சர்ப்பாதீனி பீஜானி காரணானி இதராணி தைராசியேன நிர்திஷ்யமானானி. அதாவது ஊர்வன நிற்பன நடப்பன பிரிக்கிறோமோ வெவ்வேறு சாக. முட்டையிலேருந்து வருது, மற்றதிலேருந்து வருது, அங்க இருந்தா பிரிச்சுக்கணும். காணிதானி உச்சத்தே அண்டஜானி பக்ஷியானி, முட்டை போட்டு அதிலேருந்து வரக்கூடிய பிராணி. சாருஜானி ஜராயுஜானி மனுஷ்யானி, கர்ப்பப்பை அதுக்குள்ளேருந்து வரக்கூடியதான ஜந்துக்கள். ஸ்வேதஜானி யூகானி, யூகான்னா பேன், தலையில அழுக்கிறதா பேன் வருது. உத்பிஜானி விருட்சானி எல்லாம் ஜங்கம். தாவரம் ஜங்கமிச்சான். தஸ்மாத் யஜ்ஞான் சர்வபுதா சாமானி ஜஜ்ஞரே சப்தங்கள். தஸ்மாத் ஜாயிதா தஸ்மாத் அஸ்வா ஜாயிதா ஏகோ பயானதா ராமோஹ ஜஜ்ஞரே தஸ்மாத் நிறைய சொல்லும். அவன் தான் எல்லாம். அஸ்வாஹா ராமஹா புருஷாஹா ஹஸ்யனா அந்நியம் பிராணி ஜாதம். என்னென்ன பிராணி ஜாதம் ரெண்டு வகையில அடக்கணும். ஸ்தாவரம் ஜங்கம். ஜங்கமம் எச்சலதி பத்யாம் கச்சதி எச்ச பதத்ரி ஆகாஷேன பதனசீலம் எச்ச ஸ்தாவரம் அச்சலம் அசையாது நிற்கிறது. சர்வே தது அசேஷதா பிரஜானேந்திரம் சர்வம் தது. இவை எல்லாத்துக்கும் மூடுரிமை ஆதாரமாக அழித்து சென்று எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடியது பிரஜானேந்திரம். அதான் பிரம்மன். பிரஜானே பிரம்மணி உற்பத்தி ஸ்திதிலயகாலேஷு பிரதிஷ்டிதம் பிரஜாசயம். உண்டாகும் போதும் இருக்கும் பொழுதும் அழியும் போதும் அதாகவே இருக்கப்படுற ஆபரணங்கள் போல. பிரஜானேந்திரோ லோகா, லோகாங்கிறது அறிவை தலைவராக உடையது அப்படின்னு அர்த்தம். பின்னாடி சொல்றான். பிரஜா சக்ஷுர்வா ஏது சர்வே ஏவ சர்வ ஏவ லோகா. இது ஒண்ணுதான் கண், இந்த அறிவுதான் கண். பிரஜா பிரதிஷ்டா சர்வஸ்வ ஜெகதா. லயத்துலவே அறியும் போது அதுதான். தஸ்மாத் பிரஜானம் பிரம்ம. அதாவது என்ன அர்த்தம்? இந்த உபாதிகள்லாம் விளக்கணுங்கிறதுக்காக பிரஜானம் பிரம்ம அர்த்தம் சொல்றார். அதே பிரத்யஸ்தமித சர்வோபாதி விசேஷம் தது நிரஞ்சனம் நிர்மலம் நிஷ்கிரியம் சாந்தம் ஏகம் அத்வயம் நேதி நேதி சர்வ விஷயா போதம் வேத்யம் சப்த பிரத்யய அகோச்சரம் தது அத்யந்த விசுத்த பிரஜோபாதி சம்பந்தேன சர்வஜ்ஞம் ஈஸ்வரம் சர்வசாதாரண அவ்யாகிருத ஜெகத்யம் பிரவர்த்தகம் நியந்திரத்வாது அந்தர்யாமி சம்யம் பவதி. அவருக்கேதான் வெவ்வேறு பேர் வரும். பிரம்மா, இரண்யகர்பர், அந்தர்யாமி, விராட்டு. எவ்வளவு உபாதிகள் வருதோ அந்தந்த உபாதிகளுக்கு தகுந்த வேலை பண்ணும் பொழுது அவருக்கு அந்தந்த பேர். கண்ணு வழியாக ஆத்ம ஞானத்துக்கு பேர் கொடுக்கும் போது உபஞானமும் கொடுக்குறேன். காது வழியா விட்டு அதுல ரிஃப்ளெக்ட் ஆன சைத்தன்யத்துக்கு சப்த ஞானம். மூக்கு வழியா வர வித்தியில தெரியக்கூடிய ரிஃப்ளெக்ஷனுக்கு கந்த ஞானம். ஞானம்ங்கிறது காமனா இருக்கா, அதுதான் இருக்கிறது. இதெல்லாம் அது எதுக்கு கண்ணாடி லைட் என்னென்ன கலர் கிளாஸ் போட்டாலும் இந்த வெளிச்சமா இருக்கு, அந்த கலர் அடிக்கிறது வெளியே. எப்போ நினைவுகாரமா அசேர பொருளாட்டு அசேரா அசையாது பொருளாட்டு. அஸ்வாகாம புருஷா ஹஸ்தினா அந்நச்ச எத்திஞ்ச
மார்க்கம் என்றது. ஜங்கமம் எச்ச சலதி பத்தாம் கச்சதி எச்ச பதத்தி சொன்ன எல்லா சாவர ஜங்கமும் சாவரம் அச்சலம் சர்வம் ததசேஷத பிரஜம் பிரஜந்தி பிரஜா பிரஜம் பிரம்மைவ நீயதே அநேனேது நேத்திரம் அழைத்து செல்லப்படுகிறது. எக்ஸிஸ்டன்ஸ் கொடுத்து அதை வாழ வைக்கிறது. பிரஜாநேத்திரம் பிரஜாசிரயம் பிரஜாநேத்ரோ லோகா பூர்வம் பிரஜா சக்ருவா சர்வையேவ லோகா எல்லாமே இந்த ஆத்மா அறிவை வச்சுட்டுதான் விவகாரம். பிரஜா பிரதிஷ்டா சர்வஸ்ய ஜெகதா அந்த சைத்தன்யம் மட்டும்தான் போய் அடையக்கூடிய லயாதார். தஸ்மா பிரஜானம் பிரம்ம தரேன பிரத்யஸ்தமித சர்வோபாதி விசேஷம் சது நிரஞ்சனம் நிர்மலம் நிஷ்கிரியம் சாந்தம் ஏகம் அத்வயம் ஏகநீதி சர்வவிசேஷ அபோக சம்வேத்யம் சர்வசப்த பிரத்ய கோச்சரம் அத்யந்த விசுத்த பிரஜோபாதி சம்பந்தேன சர்வஜம் ஈஸ்வரம் சர்வசாதாரண அவ்யாகிருத ஜெகத்பீஜ பிரவர்த்தகம். பழைய காலத்துல இவ்வளவும் சக்கலாக இருக்கக்கூடிய அன்மேனிஃபெஸ்டடாக உள்ள பீஜத்தை தோண்டி விடுறது அவர் தான். எல்லாமே ஜாகிரதமாக மேனிஃபெஸ்டடா இருக்கும் போது அவர் தான். இதெல்லாம் ஒடுக்கி அத்தியாகிருதமா இருக்கும் போது அந்த அத்தியாகிருதத்தை மறுபடியும் ஜாகிரதமா பண்ணிட்டு பயங்கர அந்தர்யாமின்னு பெயரடைகிற பீஜ பிரவர்த்தகம் நியந்திருத்வார் அந்தர்யாமி ததேவ ஜாகிருத ஜெகத் பீஜ பூத புத்தாத்மாத்தியமான லட்சணம் இரண்யகர்ப்ப சத்தியம் பவதி. முதல்ல அதுக்கு அந்தர்யாமின்னு பேர். அப்புறம் அங்க கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா தோன்ற விடும் போது ஹிரண்யகர்ப்ப என்று பெயர். அதே சுரூபத்தில் தான் அந்தர்யாமி சத்தியம் பவதி. ஒருவருக்கு ததேவ அந்தரண்ட உத்பூத பிரதம சரீரோபாதிமத் விராட் பிரஜாபதி சத்தியம் பவதி. அப்புறம் உடம்பு முழுக்க மொத்தமாக இருக்கிற காஸ்மிக் ஃபார்ம்ல வரும்பொழுதோ அதே சைத்தன்யத்துக்கு அண்டோத்பூத பிரதம சரீரம். இந்த பிரம்மாண்டத்துல முதல்ல ஒரு உடம்பு எட்டாம் உடம்பு அதுக்குள்ள பூந்துட்டு விராட் என்றும் பிரஜாபதி என்றும் பேர். ததுத்பூத அஜ்ஞாதி உபாதி தேவதா சத்தியம் பவதி. அதுக்கப்புறம் அக்னி சந்திரன் பிரஜாபதி அப்படி எல்லா பேரும் இந்த சைத்தன்யத்துக்கு தான் வருகிறது. ஒரே லைட்டுக்கு தானே சினிமா தெரியல யானையா குதிரைன்னு பேரு. லைட்டு தானே யானையா குதிரையாவும் தெரியும். அதே போல விசேஷ சரீரோபாதிஸ்வபி பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தேஷு தத்தல் நாமரூபலாபம் பண்ணியாச்சார். ஒவ்வொரு உடம்புக்குள்ள கூறும் பொழுதும் அந்தந்த உடம்புடைய பேர் வரும். எந்தெந்த ஷேப்ல கைய வைக்கிறேனோ அந்தந்த ஷேப்பு அந்த ஷேப்புக்கு வட்டம்னோ முக்கோணம்னோ என்ன பேர் இருக்கோ அந்த பேரும் அந்த சைஸும் இடைவெளிக்கு எப்படி வருதோ அது போலே அவச்சேதம். பல நிலம் கண்ணாடிகள் பல கலர்ல இருக்கும் பொழுதோ நீலம் பச்சை மஞ்சள் ஊதாங்கிறது எப்படி பேர் வருதோ எல்லா பேர் உடையது நிர்விகாரமான ஆத்மாவுக்கு படிக்கணும். அதான் விசேஷ சரீரோபாதிஷு தத்தன் நாமரூப லாபங்கிற நாமரூபம் கிடைக்கிறது ஒரு லாபமான லாபம் தான் ஆடிங்னு அர்த்தம். அநாமரூபத்துக்கு நாமரூபத்தை ஆட் பண்ணுவோம். ததேவ ஏகம் சர்வோபாதி பேத பின்னம் சர்வைஹ பிராணிபிஹ தார்க்கிகைச்ச சர்வ பிரகாரேண ஞாயதே விகல்பியதே ச அநேகதா. எதை பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் அவன் தார்க்கிகனா இருந்தாலும் இந்த சைத்தன்யம் தான் அந்தந்த பேரோட அந்தந்த வடிவத்தோட தெரியப்படுகிறது. தார்க்கிகாணி சத்ருகர் பிராணிபிஹ தார்க்கிகைச்ச சர்வ பிரகாரேண ஞாயதே. இப்படி அப்படி என்றெல்லாம் பேசப்படுறது ஒரு பொருள்.
அநேகதா ஏதம் ஏகே வதந்தி மனுமன்யே பிரஜாபதிம். சில பேர் இதே சைத்தன்யத்தை மனுன்னு சொல்றா, சில பேர் அக்னின்னு சொல்றா, சில பேர் இந்திரன்னு சொல்றா, சில பேர் பிராணன்னு சொல்றா, சில பேர் பிரம்மன்னு சொல்றா. காலின் என்னன்னு அது எல்லாத்துக்கும் பேர் உடையதா இவர் ஒருத்தர் தான் இருக்க பிரஜான பிரம்ம. இந்திரனேகே அபரே பிராணம் அபரே